இல்லை என்றால் இந்த 70 ஆண்டுகளே திருவாங்கூர் சமஸ்தானத்தில் கன்னியாகுமரி மாவட்டம் இருந்திருக்கும். ஆனால் இங்கிருக்கும் மக்கள் எல்லாம் மலையாளியாக மாறியிருப்பார்கள். மலையாளிகள் மட்டுமல்ல, அவர்கள் தமிழை மறந்திருப்பார்கள். ஏனென்றால் கேரள மாநிலத்தில் இருக்கும் பொழுது அங்கே நாம் மலையாளத்தை படித்தால்தான் அரசாங்க வேலை கிடைக்கும் என்ற எண்ணம் வந்திருக்கும் பொழுது தமிழர் பேசும் மொழியாக விட்டுவிட்டு அநேகமாக மறந்துவிடுவார்கள். இன்று பார்த்தீர்கள், அதாவது தென்னாப்பிரிக்காவில் இருக்கிறார்கள், பல நாடுகளில் இருக்கிற தமிழர்களை பொறுத்தளவில் அவர் தமிழ் பேசுவார்கள், ஏன் புடவை அணிவார்கள், தமிழ் பெயரை வைத்திருப்பார். ஆனால் தமிழர்களை பொறுத்தவரை அவர்களுக்கு எழுத படிக்க தெரியாது. அதே சூழ்நிலையானது உருவாயிருக்கு. அந்த நிலை மாறி உண்மையிலே தாய் தமிழகத்தோடு இணைப்பதற்கு பாடுபட்ட அத்தனை போராளிகளும் நாம் இன்று நினைவு கூற வேண்டும். இன்று அரசாங்கத்தை பொறுத்தளவில், அதாவது இது பார்த்தீர்கள், மன்னியர்கள் போராட்டத்திற்காக உயிரிழந்தவர்களுக்காக இங்கு அந்த அவருடைய அந்த துப்பாக்கி சூடு நடவடிக்கையில் நினைவு மன்றம் இருக்கிறார். ஏன் அதே போன்று தமிழ் மொழிக்காக நிறைய பேர் உயர்ந்திருக்க அவர்களுக்காக நினைவு மன்றங்கள் கட்டியிருக்கிறார்கள். மட்டுமல்ல, அதனால் அதே சமயத்தில் கிட்டத்தட்ட தாய் தமிழ் நாட்டோடு இணைந்து அதற்காக பாடுபட்டு அதற்காக விஞ்ஞரையில வாடி அதற்காக உயிரிழந்த கிட்டத்தட்ட 12 பேருக்கு நினைவு மண்டபம் என்பதை அரசாங்கம் அமைக்க வேண்டும். புதுக்கடை பகுதியிலே நிச்சயமாக அதை அமைக்க வேண்டும்.